ஹாய் ஆல். பீட்ரூட் வச்சு இந்த ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் சுவையாக இருக்கக்கூடிய பீட்ரூட் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது அப்படியே கறி வறுவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி நல்லா குறப்பாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் பீட்ரூட் அண்ட் ஸ்கின் பீல் ஆஃப் பண்ண பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிக்கோங்க. கறி வறுவலோட உருளைக்கிழங்கு போட்டு வறுக்கிறப்ப என்ன டேஸ்ட்டாக இருக்குமோ அதே வறுவல் டேஸ்ட்டு தான் இந்த பீட்ரூட் வித் பொட்டேட்டோ காம்பினேஷன்லேயும் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது அரைச்சி அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 2-3 விசில் குக்கரில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே பீட்ரூட் அப்படின்னாலே வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அண்ட் பெரியவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது. மினிமம் ஆஃப் த பீப்புளுக்கு தான் பீட்ரூட் அப்படின்னாலே கொஞ்சம் பிடிக்கும். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த பீட்ரூட் வறுவல் செஞ்சு கொடுத்திங்கன்னா அந்த கறி சுவையில் இருக்கே அப்படின்னு சொல்லி ரசித்து சாப்பிடுவாங்க. நல்ல ரசம் சாதம், சாம்பார் சாதம், இல்லை தயிர் சாதத்துக்கு கூட ஒரு அடிப்பொலி காம்பினேஷனாக இருக்கும். குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நிறைய நேரம் வதங்கணும்னு அவசியம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பீட்ரூட் அண்ட் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கி எடுக்கணும். நம்ம கறி சுக்காலாம் செய்வோம்ல, மட்டன் சுக்கா, அதே முறை தான் நல்லா இரும்பு கடாயில் போட்டு நல்லா சுருள வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பர் அண்ட் சுவையான பீட்ரூட் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். இதை நல்லா கொதிக்கிற சாதத்துக்கூட கூட நீங்கள் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அடிப்பொலியான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுக்க கன்சிடர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். டாட்டா, பாய்.